ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பெல் மேத் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நாம் எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு பகுதியாக நாம் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை பார்த்துட்ருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஒரு மெயின் பார்ட்டாக இருக்கும். ஸோ இதை எக்ஸாம் டைமில் மட்டும் நீங்கள் பார்க்காம டெய்லியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை லிசன் பண்ணி கேட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நியூஸை நம்ம பார்க்கலாம். Scientist of World Health Organization has urged the nations to prioritize reopening of schools amid the COVID-19 pandemic. Who is the current chief scientist of World Health Organization? ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட கரண்ட் சீஃப் சயின்டிஸ்ட் யாருன்னு கேட்குறாங்க. இவங்க ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அந்த COVID-19 பேண்டமிக்கில் அதை தடுக்கும் முறைகளை மட்டும் பார்க்காம ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறக்கும் ப்ரையாரிட்டி கொடுத்து பார்க்கணும். ஸ்கூல் திறக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குங்கிறத முதல்ல பாருங்கள் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, வேர்ல்டு லெவலில் 1.5 பில்லியன் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகியிருக்காங்க இந்த கொரோனானால. அதுவும் இல்லாமல் பர்டிகுலராக இந்தியாவில் 10 மில்லியன் கேர்ள்ஸ் சைல்டு செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இப்படியே கண்டினியூ ஆனால் எஜுகேஷன் சிஸ்டமே ஸ்பாயில் ஆயிரும். அதனால் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறக்கும் ப்ரையாரிட்டிஸ் கொடுங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னா டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். இவங்க தான் சீஃப் சயின்டிஸ்ட் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதுவும் இல்லாமல் இவங்க MS சுவாமிநாதன் இருக்காங்கல்ல, அவங்களோட டாட்டர். Next, in association with which organization Government e-Marketplace has organized the 5th edition of the National Public Procurement Conclave? ஸோ இந்த கவர்மெண்ட் e-Marketplace அதை ஷார்ட்டாக ஜெம்னு சொல்லுவாங்க, GEM. யார் கூட சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி நேஷ்னல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் கான்க்ளேவை கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க யார் கூட சேர்ந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஸோ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி கூட சேர்ந்து இது நடத்தினாங்க. இதோட மெயின் தீம் என்னென்னா, டெக்னாலஜி எனபிள்டு கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் டுவர்ட்ஸ் எஃபிஷியன்சி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் இன்க்ளூசிவ்னஸ். இதுதான் இதோட தீம். இதை இனாகிரேட் பண்ணது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்ரீமதி அனுப்ரியா பட்டேல். நெக்ஸ்ட்டு, which state or union territory has introduced Rajiv Gandhi Awards for firms that are excelling in the information technology sector? ஸோ எந்த ஸ்டேட் இல்லைனா யூனியன் டெரிட்டரி இன்ஃபர்மேஷன் செக்டாரில் எக்ஸலன்ஸாக சிறந்து விளங்குறவங்களுக்கு ராஜீவ்காந்தி அவார்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஸோ இது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது மகாராஷ்டிரா தாக்கரே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடி ஃபீல்டில் சிறந்து விளங்குறவங்களுக்கு ராஜீவ்காந்தியோட பர்த் ஆனிவர்சரி, அதாவது August 20 அப்போ அவார்ட் கொடுக்கறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. Which bank has become the first bank in the India to achieve the milestone of issuing 1 crore FASTags? ஸோ எந்த இந்தியன் பேங்க் ஃபஸ்ட்டாக 1 crore FASTag இஸ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக எல்லோரும் ஃபாஸ்டேக் வாங்கிட்டு தான் போக முடியுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். டோட்டலாக 32 பேங்க்ஸ் இந்த கண்ட்ரியில் ஃபாஸ்டேக்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் எந்த பேங்க் ஃபஸ்ட்டாக 1 crore ஃபாஸ்டேக்ஸுங்கிற மைல்ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்காங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க். இதுதான் அந்த மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இவங்க லாஸ்ட் மந்தில் 30% ஆஃப் த ஃபாஸ்டேக்ஸ் இவங்க மட்டுமே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் மைல்ஸ்டோன். Next question, which Indian city has been declared as the first water plus city of India? ஸோ எந்த இந்தியன் சிட்டியை வாட்டர் ப்ளஸ் சிட்டின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இது எந்த ஸ்கீம் கீழே சொல்கிறாங்கன்னா, ஸ்வச் சர்வேக்ஷான் 2021 அப்படிங்கிறது கீழே வருது. இது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்வச் பாரத் மிஷன். ஸோ இது ஸ்வச் பாரத் மிஷனோட ஒரு பார்ட்டு தான் என்னென்னா ஸ்வச் சர்வேக்ஷான் 2021. இவங்க ஆனுவல் சர்வே ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. ஒரு சிட்டியோட இந்தியாவில் இருக்க எல்லா சிட்டியோட சுத்தம், சுகாதாரம் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு சிட்டி க்ளீனாக இருக்க ஃபஸ்ட்டு சிட்டின்னு பேர் வாங்கியிருக்கிறது இண்டோர்.
ஸோ 2021 இண்டோர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் ப்ளஸ் சிட்டியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which Indian airport has ranked among world top 50 best airports in Skytrax World Airport Award Ranking 2021? ஸோ எந்த இந்தியன் ஏர்போர்ட் வந்து டாப் 50ல் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. டாப் 50ல் அந்த ஸ்கைட்ராக்ஸ் வேர்ல்டு ஏர்போர்ட் அவார்ட் ரேங்கிங் 2021 டாப் 50ல் எந்த இந்தியன் ஏர்போர்ட் வந்திருக்கு, இதுதான் வந்து கொஸ்டின். இதோட ஆன்சர் இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், டெல்லி. இந்த இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இந்தியாவில் பெஸ்ட் ஏர்போர்ட்டாக இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸாக இந்தியாவோட பெஸ்ட் ஏர்போர்ட்டாக இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கைட்ராக்ஸ் வேர்ல்டு ஏர்போர்ட் ரேங்கிங்லேயும் லாஸ்ட் இயர் வந்து அவங்க 50th பொசிஷனில் வந்தாங்க. இந்த வருஷம் 5 places இம்ப்ரூவ் ஆகி 45th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அந்த வேர்ல்டு லெவலில் 45th பொசிஷனில் இருக்குது. இதை தவிர நம்ம நாட்டில் இருந்து ஹைதராபாத் ஏர்போர்ட் வந்து 64th பொசிஷனில் இருக்காங்க. இவங்க லாஸ்ட் இயர் வந்து 71st பொசிஷனில் இருந்தாங்க. இப்போ 7 places இம்ப்ரூவ் ஆகி 64th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அடுத்தது ஹைதராபாத்துக்கு அடுத்ததான் மும்பை இருக்காங்க. மும்பை வந்து 65th பொசிஷனில் இருக்காங்க. லாஸ்ட் இயர் 52 பொசிஷனில் இருந்தாங்க. ஸோ மும்பை ஏர்போர்ட் வந்து ட்ராப் ஆகிருக்கு 13 places. இதை தவிர பெங்களூர் வந்து 71th பொசிஷனில் இருக்குது. லாஸ்ட் இயர் 68th ரேங்கில் இருந்தது, இந்த வருஷம் 71 இருக்குது. ஸோ 3 places ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இந்த 4 ஏர்போர்ட்டும் டாப் 100ல் வருது. டாப் 50ல் வர்றது வந்து இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. நெக்ஸ்ட், 7th IBSA Academic Forum is being hosted by the Research and Information System for Developing Countries. Where is the headquarters of Research and Information System for Developing Countries located? இப்போ இது பார்த்தீங்கன்னா IBSA அப்படிங்கிறது இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா. I stands for India, B பிரேசில், SAங்கிறது சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த 3 நாடும் சேர்ந்து வச்சுருக்கிற ஒரு அகாடமிக் ஃபோரம் தான் வந்து இது 7 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இவங்க 3 பேருமே வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ், வேறு வேறு காண்டினென்ட்டில் இருந்தாலும் சேம் எக்கனாமிக் ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறதுனால 3 பேரும் ஒருங்கிணைஞ்சு ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவில் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், who got nominated for another term of 3 years as chairperson of the NCW? NCWனா என்னென்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன். ஸோ அந்த சேர்மனுக்கு வந்து 3 years வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னா ரேகா சர்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின், the International Day of World Indigenous Peoples is being observed on which date? World's Indigenous People என்னென்னா உலக பழங்குடிகள் தினம். பழங்குடி மக்கள்னு சொல்லுவோம்ல, அவங்கள பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அது எந்த டேனா August 9. ஸோ August 9 தான் வந்து என்னென்னா உலக பழங்குடி மக்களின் தினமாக செலிப்ரேட் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், which state has signed an MOU with Walmart Vrithi and Hackstack? ஸோ எந்த ஸ்டேட் சைன் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சிறு குறு நடுத்தர தொழில் பண்ணுறாங்கல்ல, அவங்களோட தொழில் தரத்தை உலக தரத்தில் முன்னேற்றுறதுக்காக வால்மார்ட் விருத்தியும் அந்த ஹேக்டர்ஷாக்கும் சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்னா ஹரியானா. ஸோ இது எதுக்காகனா இந்த MSMEன்னு சொல்லுவாங்க. MSMEனா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். அதோட ப்ராடக்ட்ஸை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணுங்கிறது தான் வந்து இதோட முக்கிய நோக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கண்ட்ரி ஹேஸ் கிராண்டட் எ பேட்டன் டு அன் AI சிஸ்டம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதுக்காக பேட்டன் வாங்கின ஃபஸ்ட்டு கண்ட்ரி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் பேஸ்டு ட்ரெயின் வில் ரன் இன் விச் ஸ்டேட்? ஸோ ட்ரெயினில் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்லை பேஸ் பண்ணி எங்கே விட்டுருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே விட்டுருக்கிறது வந்து ஹரியானாவில்.
ட்ரெயின் வந்து சோனிபத் ஜிந்த் செக்ஷன் ஆஃப் ஹரியானால ரன் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், who has virtually attended the 8th meeting of Minister of Justice of the Shanghai Cooperation Organization? ஸோ இது ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கும் போது லா மினிஸ்டர் தான் அட்டன் பண்ணணும். ஸோ நம்ம லா மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு இவங்க தான் வந்து விர்ச்சுவலாக வந்து இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், the 7th edition of the International Army Games 2021 will be held in which country? ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்மி கேம்ஸ் இந்த வருஷம் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வருஷம் வந்து ருஷ்யாவில் நடக்க போகுது. இது வந்து 22 ஆகஸ்ட்லேருந்து 4th செப்டம்பர் வரைக்கும் நடக்க போகுது. 22 ஆகஸ்ட்லேருந்து 4 செப்டம்பர் வரைக்கும் இது வந்து நடக்க போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், which states won the AI Game Changer Award in the Experience AI Summit organized by NASSCAM? ஸோ யார் வின் பண்ணான்னு கேட்குறாங்க. இது ஆர்கனைஸ் பண்ணது வந்து NASSCAM. NASSCAMனா என்னென்னா நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ். NASSCAMோடைய எக்ஸ்பான்ஷன் நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ். ஸோ இவங்க ஆர்கனைஸ் பண்ணது. இதில் வின் பண்ணது யாருன்னா தெலுங்கானாவோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ தெலுங்கானா ஸ்டேட் தான் வின் பண்ணாங்க. ஸோ தெலுங்கானா ஸ்டேட் தான் வின் பண்ணுச்சு. தேங்க்யூ. ஸோ லாஸ்ட் வீக்கே நாம் வீக்கெண்டில் வந்து அந்த வீக்கோட குவிஸஸை கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு குவிஸஸ்ங்கிற ஆப்பில் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த வாரமும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு நீங்கள் அந்த லாஸ்ட் 1 வீக்கோட குவிஸஸை கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த குவிஸஸை அட்டன் பண்ணலாம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு அந்த குவிஸஸோட லிங்க் தரேன். நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1 வீக்கோட குவிஸஸை படித்து ரெடியாக இருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.